இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் டார்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு முக்கியமான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, டார்ஷன். ஓகே, டார்க் இஸ் ஈக்குவல் டு π/16 டவ் இன்ட்டு டிக்யூ. ஓகே, இது ஷியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இது டார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதில் டார்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம சொல்லுவோம். அது ஏரியா என்னென்ன மாதிரி வேல்யூஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்த்துட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் டார்ஷன் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். τ/t ஈக்குவல் டு JR, இது கிடையாது. ஓகே, ஈக்குவல் டு C θ/L. ஓகே, இதான் அந்த டார்ஷனல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகே, 80 மில்லிமீட்டர் 80 மெகா பாஸ்கல்னு இருக்குது. மெகா அப்படிங்கிறது வந்து 10⁶ எழுதிக்கலாம். பாஸ்கல் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றுறேன். நியூட்டன் பெர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 10⁻³ மில்லிமீட்டர். ஓகே, அப்போ இங்கே வந்து மீட்டரை மில்லிமீட்டராக மாத்திரம் அப்படின்னா 10⁻³ ஒரு ஸ்கொயர் வரும். ஓகே, இது எதாவது மாறிடுச்சு, இப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாறிடுச்சு. இங்கே என்ன இருக்குது, ஒரு 80 இன்ட்டு ஒரு 10⁶ இருக்குது இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 80 இன்ட்டு 10⁶ இன்ட்டு கீழே ஒரு 10⁶, 1/10⁶ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். 10⁻10⁶ கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ 80 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். டார்க் கண்டுபிடிக்கணும். என்ன ஹாலோ ஷாஃப்டா சாலிட் ஷாஃப்டான்னு பார்க்கணும். இது சாலிட் ஷாஃப்ட். ஓகே, அப்போ π/16 டவ்வோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாம் மில்லிமீட்டர் ஸ்கொயர். எல்லா இன்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். இது மில்லிமீட்டர் இருந்தால் இது மில்லிமீட்டர் ஸ்கொயர்லாகவே இருக்கும். டயமீட்டர் போட்டாச்சு, வேல்யூ கிடச்சாச்சு. ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்து ரெண்டாவது சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஹாலோ சாலிட் ஷாஃப்ட்டு கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். கிலோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக 10⁻³ மீட்டரில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், 1 மீட்டர் ஈக்குவல் டு 10⁻³ மில்லிமீட்டர். அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக 10⁻³ இந்த மில்லிமீட்டர் எதாவது மாறிடும், சாரி மீட்டர் எதாவது மாறி மில்லிமீட்டர் மாறிடும். ஏற்கனவே 10⁻³ இருக்குது, இன்னொரு 10⁻6 நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்னு வந்துடும். அடுத்து 60 மெகா 10⁻6 பாஸ்கல் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது 60 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா 10⁻³ தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எதாவது மாறிடும், மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாறிடும். 60 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு என்னது 1/10⁻6. 10⁻6 கேன்சல் ஆகிடும். 60 நியூட்டன் பேர் என்னது மீட்டர் ஸ்கொயருக்கு மாறிடும். ஓகே, எனக்கான வேல்யூஸ் என்னென்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ண போகிறேன். டார்க்கோட வேல்யூவும் π/16 டவ்வோட வேல்யூ d³ எனக்கு தெரியாது. அப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். 25 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு இந்த 60 மேலே போயிடும். 16 மேலே உள்ள இந்த π/60 கீழே வந்துடும். π இன்ட்டு எனது 60 ஈக்குவல் டு எனது d³. ஓகே, இப்போ எனக்கு d தேவை அப்படின்னா இங்கே கண்டுபிடிக்கிற வேல்யூவுக்கு 1/3 எடுக்கும். 1/3 மீன்ஸ் 0.33. புரிஞ்சுதா? இப்போ எனக்கு d³ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 16 மல்டிபிள் பண்ணியாச்சு. 25 இன்ட்டு 10⁻6 இன்ட்டு என்னது 16 பை என்னது π இன்ட்டு 60. இதை சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அதுக்கு 1/3 எடுத்திங்கன்னா எனக்கு டயாமீட்டரோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே.